ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Madras. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் கார சட்னி. இது ஒரு லிப் ஸ்மாக்கிங் சைட் டிஷ், பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபார் இட்லி அண்ட் தோசை. அண்ட் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு நமக்கு மொத்தமாகவே 2 பேசிக் இன்க்ரீடியன்ட் தான் வேணும், ஆனியன் அண்ட் ரெட் சில்லி. அண்ட் இதை நம்ம ரொம்ப ராவாக அரைக்க போகிறோம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 5 minutes தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அண்ட் இது எங்களோட ஃபேமிலியில் எல்லாரோடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் சட்னி. இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 வெங்காயம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி 4லேருந்து 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு வெங்காயத்துக்கு 3லேருந்து 4 ரெட் சில்லி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஆனியன்லேருந்து வர தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இனிஷியலாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் இதே மெத்தடில் இதே குவான்டிட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சட்னியோட எக்ஸாக்ட் டேஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். மிக்சியில் ஓட்டியிருக்க கொஞ்சம் ரெசிடியூவை க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டாக வாட்டர் போட்டு அதை இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். 4 minutes ஆகிடுச்சு, நம்மளோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஹாட் அண்ட் ஸ்பைசி கார சட்னி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூனிக் அண்ட் இன்ஸ்டன்ட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம Madras சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.